முக்கிய நூல்கள் ஆசிரியர்கள் பாகம் 3. புலவர் குழந்தை ராவண காவியம் அப்படிங்கிற காவியத்தை ஏற்றிருப்பார். தீரன் சின்னமலையோட வரலாறு எழுதியிருப்பார். காமஞ்சேரி அப்படிங்கிற சிற்றலக்கியம் எழுதியிருப்பார். ஸோ மகாகவி பாரதியாரை பொறுத்தளவு சிறுகாவியங்கள் அப்படின்னு பார்த்தா பாஞ்சாலி சபதம், குயில்பாட்டு, கண்ணன் பாட்டு, ஞானரதம் உங்களுக்கு தெரியும். அது தவிர பகவத்கீதைக்கு உரை எழுதியிருக்கார். தராசு, சந்திரிகையின் கதை அப்படிங்கிற கதைகள் எழுதியிருக்கார். சின்னச்சங்கரன் கதை, ஆறில் ஒரு பங்கு, தேசிய கீதங்கள், தனிப்பாடல்கள் அப்படிங்கிற கவிதை தொகுப்பு எழுதியிருக்கார். பாரதியார் கட்டுரைகள் அப்படிங்கிற கட்டுரை தொகுப்பும் இருக்குது. ராமலிங்க அடிகரை பொறுத்தளவு திருவருட்பா அப்படிங்கிற பக்தி இலக்கியம், ஜீவகாருண்ய ஒழுக்கம் அப்படிங்கிற சன்மார்க்க நெறி, மனுமுறை கண்ட வாசகம் அப்படிங்கிறது உரைநடை நூல். ஸோ ராமலிங்க அடிகளால் எழுதிய உரைநடை நூல்னு கூட கேட்கலாம். மனுமுறை கண்ட வாசகம். அதே பக்தி இலக்கியம்னா திருவருட்பா வரும். சன்மார்க்க நெறி அப்படின்னா ஜீவகாருண்ய ஒழுக்கம். பாவேந்தர் பாரதிதாசனை பொறுத்தளவு பாண்டியன் பரிசு, குடும்ப விளக்கு, இளைஞர் இலக்கியம், அழகின் சிரிப்பு ஆகிய கவிதைகள் எழுதியிருக்கார். இருண்ட வீடு, எதிர்பாராத முத்தம், இசையமுது, பிசிராந்தையார் அப்படிங்கிற நாடகங்கள் எழுதியிருக்கார். மணிமேகலை வெண்பாவும் ஈட்டிருக்கார். ஓகேங்களா? ஸோ இந்த ஷார்ட்ஸ் பிடிச்சா லைக் போடுங்க. தேங்க்யூ.